எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, நேத்து நைட் யுஎஸ் மார்க்கெட் பயங்கரமா இறங்கி இருந்ததுங்க. என்ன காரணம் அப்டின்னா, இன்னைக்கு மார்ச் 4 ட்ரம்ப் அவர்கள் வந்து மெக்சிகோ, கனடா, சைனா எல்லாத்துக்கும் டாரிஃப் வந்து ரோல் அவுட் பண்ணிருவேன். அதுக்கு வந்து மார்ச் 4 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருங்க. அதான் காரணம். இன்னைக்கு அவர் எப்படி செயல்படுவார் அப்டின்றது இன்னைக்கு நாள் போக போக தான் தெரியும். டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 650 பாயிண்ட் பக்கமா டவுன்ங்க நேத்து. நாஸ்டாக் வந்து ஒரு 500 பாயிண்ட் டவுனு. S&P 500 வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து டவுனுங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் வந்து அதிகமாகும். எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் ரிசெஷன் சான்சஸ் கூட இருக்கும். அதனால பயங்கரமா செல் ஆஃப் வந்து நடந்திருக்குதுங்க யூஎஸ் மார்க்கெட்ல. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எல்லாத்துலயுமே தெரியுங்க. ஜப்பான் மார்க்கெட் காலையில இறங்கி இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் ஒரு 150 பாயிண்ட் டவுன்ல தாங்க ஓப்பன் ஆயிருந்துச்சு. இப்போ நான் கடைசியா பாக்குறப்ப நிப்டி வந்து ஒரு 40 பாயிண்ட் டவுன்ல இருந்தது. 22,080ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பேங்க் நிப்டி ஒரு 150 பாயிண்ட் பிளஸ்ல இருக்குங்க. ஸோ பேங்க் நிப்டியை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றாங்க. நேற்று நிப்டி 15 எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசத்தோட முதல் ட்ரேடிங் செஷன்லயே கிட்டத்தட்ட 4,700 கோடி வித்திருக்காங்க எஃப்ஐஐஸ் கேஷ் மார்க்கெட்ல இருந்து. எஃப்ஐஐ செல்லிங் வந்து கண்டினியூ ஆகுது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து டிஐஎஸ் வந்து ஒரு 8,700 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது டபுள் த டைம் வாங்கியும் மார்க்கெட் வந்து பெருசா ஏறல. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஃப்ஐஐஸ் விற்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் விற்கலாம். அவ்வளோ வச்சிருக்காங்க. வருஷம் 5 லட்சம் கோடினா கூட ஒரு 20 வருஷத்துக்கு விற்கிற அளவுக்கு அவ்வளோ ஹோல்டிங்ஸ் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட 70 லேக் க்ரோர்ஸ்க்கு மேல இருக்கு. 70 to 75 லேக் க்ரோர்ஸ் பக்கமா இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதுக்காக தாங்க இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன். அடுத்து கோல்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 8,000 டிசிசிவா கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. ரூ. 70 அப். 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8,010. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 87.36 இந்திய ரூபாயா இருக்குங்க. அதாவது 87 விட்டு கீழே இறங்கல, அதுக்கு மேலேயும் போகல. மேபி ஆர்பிஐ இன்டர்வென்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற விடாம, அதாவது மேலும் சரிய விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா சாஃபன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $71 ஆயிடுச்சு. ஒரு பேரல் 159 லிட்டர். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக்கே பார்த்துருவாங்க. ஓலா எலக்ட்ரிக் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே நவம்பர் மாசம் ஒரு 500 பேரை வேலையை விட்டு அனுப்புனாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல மறுபடியும் ஒரு 1,200 பேரை வேலையை விட்டு அனுப்புறாங்க. லாஸ் வந்து டிசம்பர் குவார்ட்டர்ல வைடன் ஆயிருந்ததுங்க. ஸோ லாஸ் வந்து மேலும் வைடன் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த லே ஆஃப்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. நம்ம ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங் ப்ரைஸுக்கு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல ஏதாவது உள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி வேல்யூவேஷன்ஸே இல்லைங்க. இன்னும் பிஇயே கிடையாது, ப்ராஃபிட்டே பண்ணல. ஒரு குவார்ட்டர் கூட இவங்க இன்னும் ப்ராஃபிட் காட்டின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ₹60 ₹50 கிடைக்குது, சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. அடுத்து ஆட்டோ செக்டார்ல டூ வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் வந்து மார்ச் குவார்ட்டர்ல குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஜான்வரியை கம்பேர் பண்றப்ப பிப்ரவரியில நிறைய பெரிய கம்பெனிஸோட சேல்ஸே குறைஞ்சிருந்தது. என்ன காரணம் அப்படின்னா எமிஷன் நார்ம்ஸ் ரோல் அவுட் ஆகுது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து. அதாவது BS6 ஸ்டேஜ் 2 எமிஷன் நார்ம்ஸ். அதை என்ன சொல்றாங்க, ஆன்போர்ட் டயக்னோஸ்டிக் 2B சிஸ்டம். அதை வந்து எல்லாத்துலயுமே அட்டாச் பண்ணணும். அந்த அந்த சிஸ்டம்ங்கிறது என்னன்னா ஒரு மானிட்டரிங் சிஸ்டம்ங்க. அந்த சிஸ்டம் வந்து எமிஷனை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி ரியல் டைம் பேசிஸ்ல மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஓஇஎம்ஸ் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டோட ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. இப்பயே ஹோண்டா, சுசுகி, டிவிஎஸ்ல வந்து ஒரு சில வேரியன்ட்ஸ்ல இந்த ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது ஆன்போர்ட் டயக்னோஸ்டிக் 2B சிஸ்டம் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச்ல சேல்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலாவே இந்த ரோல் அவுட் வந்து இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்ட்டர்ல ரிசல்ட்ஸ்ல இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து தெரியுங்க. அடுத்து ஐடிசி லிமிடெட்ல ஒரு அப்டேட்ங்க. வெல்ஸ் ஃபார்கோ அப்படின்ற கம்பெனி ஐடிசி லிமிடெடோட ஷேர்ஸ் மொத்தம் 26.55 லட்சம் ஷேர்ஸ்ங்க. ₹401 ஒரு ஷேர் அப்படின்ற மதிப்புல 106 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க. அதை யார் அக்வயர் பண்ணிருக்காங்க அப்படின்னா எஸ்இஐ ட்ரஸ்ட் அப்படின்ற கம்பெனி வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. அடுத்து ஐஐஎஃப்எல் கேபிட்டல் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 to 70 பேஸ் பாயிண்ட்ஸ் அவங்களோட டெபாசிட்ஸை வந்து இழந்திருக்காங்க. குறிப்பா Q3 ஃபினான்ஷியல் 25, அதாவது டிசம்பர் குவார்ட்டர்ல. பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெபாசிட் க்ரோத்னு எடுத்துக்கிட்டோம்னா 5% வந்து 29% வரைக்கும் க்ரோ ஆயிருக்காங்க. இயர் ஆன் இயர் க்ரோத் Q3 ஃபினான்ஷியல் 25ல. ஆனா பப்ளிக் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 to 15% தான் க்ரோ ஆயிருக்காங்க. பிரைவேட் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா 29% மேக்ஸிமம் சொன்னோன்னே அது யார் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இயர் ஆன் இயர் டெபாசிட் க்ரோத் வந்து 29%. அதை தொடர்ந்து அதுக்கு கீழே இருக்கிறது யார் அப்படின்னா டிசிபி பேங்க், சிஎஸ்பி பேங்க். இவங்க ரெண்டு பேரும் டெபாசிட் க்ரோத் 20ல இருந்து 22% வரைக்கும் ஏற்றிருக்கிறாங்க இயர் ஆன் இயர். அதுக்கு கீழே இருக்கிறது யாருன்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க், கேவிபி, ஆர்பிஎல்.
இவங்க வந்து ஒரு 15% இயர் ஆன் இயர் எடுத்துருக்காங்க. மற்ற ப்ரைவேட் பேங்க் எல்லாம் இதுக்கு கீழே இருக்கிறாங்க. பட் பிஎஸ்யூ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு 4432 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இவங்க அல்ட்ராடெக் பில்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லெட்ஸை ரெடி பண்ணி தர்றதுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த அல்ட்ராடெக் பில்டிங் சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் ரெடி பண்ணி தருங்க. சிமெண்ட் ஏற்கனவே அவங்க ரெடி பண்றாங்க, தென் மெட்டல் செக்டர்ல இருக்கிறாங்க, தென் பெயிண்ட் செக்டர்ல இருக்கிறாங்க. அது போக ஸ்டீல் ரூஃபிங்கு, சானிடரி ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளைவுட், பிவிசி பைப்ஸ், வாட்டர் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்களே தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் போக ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ஸ்லையும் நாங்கள் வந்து என்ட்ராக போகிறோம். அதுக்காக கேபெக்ஸ் வந்து ஒரு 1200 கோடி ஒதுக்கியிருக்கோம். குஜராத்தில் ஒரு பிளான் போட போகிறோம். லேட் 2026 அங்கேருந்து அவுட்புட் வரும். இது எல்லாத்தையுமே இந்த அல்ட்ராடெக் பில்டிங் சொல்யூஷன்ஸ் அந்த அவுட்லெட்ஸ் மூலமாக நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேபிள்ஸ் அண்ட் ஒயர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஸ்பிளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்ஸ்க்கு வந்து ஒரு 60% ரெவன்யூ ஸ்பிளிட், கேபிள்ஸ்க்கு வந்து ஒரு 40%. இதுதாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 45% மார்க்கெட் ஷேர் இருக்குங்க சிமெண்ட் செக்டர்ல. அடுத்து கோல்டு பத்தி ஒரு அப்டேட்டுங்க. ரீசெண்டா நடந்த கான்ஃபரன்ஸ்ல சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, கோல்ட்ல முதலீடு அப்படின்றது உங்களோட வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கு, ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்மளோட மார்க்கெட்ல வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, தென் எஃப்ஐஐ செல்லிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு, growth வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல தங்கத்துல முதலீடு அப்படின்றது உங்களோட வெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ கோல்டை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பயும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பேடிஎம்ல ஒரு அப்டேட்ங்க. பேடிஎம் வந்து ஆர்பிஎல் பேங்க் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ்க்காக. அதாவது மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ஆர்பிஎல் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களோட டிரான்சாக்ஷனுக்கு ஆர்பிஐ பேங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த சவுண்ட் பாக்ஸஸ், கார்ட் மிஷின்ஸ் கொடுக்கறதுக்கு இவங்க ஆர்பிஎல் பேங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பட் பேடிஎம் வந்து இன்னும் ப்ராஃபிட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. அடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி இன்னைக்கு பிசினஸ் லைன்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. என்ன சொல்றாங்க, லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல ஸ்மால் கேப், மிட் கேப், ஃபிளெக்ஸி கேப், தென் காம்பினேஷன் ஆஃப் ஸ்மால் மிட் கேப், தென் இஎல்எஸ்எஸ், தென் செக்ட்ரல் ஃபண்ட், இது எல்லா ஃபண்ட்லையும் ஒன்று வந்து எத்தனை பெர்சென்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல 5 இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் 21%, மினிமம் ரிட்டர்ன் வந்து 15%. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டவங்க எல்லாமே இப்போயும் நல்ல ரிட்டர்ன்ஸ்ல தான் இருப்பாங்க. அடுத்து 3 இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் வந்து 17%, மினிமம் வந்து 11%. தென் லாஸ்ட் 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் 20% வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல எந்த ஃபண்ட்லையுமே எந்த ரிட்டர்னுமே இல்லை. இப்போ எதுக்கு இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல இப்போயும் நல்ல ரிட்டர்ன்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்மாலு, மிட்கு, ஃபிளெக்ஸி கேப், அதுலேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்குன்னு தெரியாது, ட்ரம்ப் அவர்கள் இன்னும் 4 வருஷம் இருப்பாரு, அதனால இருக்கிற ரிட்டர்னை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வேகமா கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க எடுக்காம அப்படியே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி எஃப்ஐஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அசோக் லைலாண்ட்ஸ் இதுல எல்லாம் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5 பைலட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஆல்டர்னேட் எனர்ஜி. இப்போ வந்து இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ் போக இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ்குள்ள போகலாமா, குறிப்பா ட்ரக்கு, பஸ்ஸஸ். ஸோ மொத்தம் ஒரு 37 வெஹிக்கிள்ஸ் வந்து சோதனை ஓட்டம் பண்றாங்க. அதுல வந்து 22 வந்து ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ், ஒரு 15 வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பேஸ்டு. இது வந்து இந்தியாவுடைய பல பகுதிகளில் 10 ரூட்ஸ்ல இது வந்து இந்த சோதனை ஓட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இப்பயுமே வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கிட்ட இருக்குங்க. இது பயங்கரமா குறைஞ்சிருக்கு. இன்னமும் பி வந்து 30ல இருக்கு, பிரைஸ் டு புக் 1.8 கிட்ட இருக்குங்க. நம்ம வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் படி 1.5க்கு கீழே வந்தது அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 0.01. இப்போதைக்கு கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை, இன்னும் இறங்கும். அடுத்து ஐஆர்சிடிசி பத்தி கேட்டுருக்காங்க. ஐஆர்சிடிசிக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை உள்ள போலாமா, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகங்க. நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வேல்யூவேஷன்ஸ் குறைஞ்சா வேணா பார்க்கலாம். அது வேல்யூவேஷன்ஸ் கம்மியா வந்தாலும் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேனா அப்படின்றது சந்தேகம் தாங்க. எடுத்துக்காட்டா ஐஆர்சிடிசியில நம்ம டிக்கெட் புக்கிங் இருக்கு இல்லையா, நான் வந்து திருச்சியில இருந்து விருதுநகர் போறதுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க.
கடைசியா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு நெருக்கடியின் காரணமாக அங்க போக முடியல. விருதுநகர் போக முடியல. அது வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணப்ப 2 டிக்கெட் ரூ. 320 என்னமோ போட்டோங்க. அதுல ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 60 ரூ. 70 தான் வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வேல்யூவேஷன்ஸ் கம்மியா வந்தாலும் நான் வந்து தனிப்பட்ட முறையில அத வாங்கவே மாட்டேன். அடுத்து பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பிளாட்ஃபார்ம் பத்தி கேட்டிருக்கிறாருங்க. நெறைய பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குங்க. பட் அவங்கலாம் வந்து யார் அதுக்கு ப்ரமோட்டர், ஓனர் யாரு? அவங்கலாம் ரெஜிஸ்டர்டா இல்லையா? அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவா நம்மளால கண்டுபிடிக்க முடியலங்க. நம்ம வந்து அப்ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். ரட்டன் டாடா அவர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு யூஸ் பண்ணோம். பை லக்கு அதுக்குள்ளேயே என்சிடிஸ் இருந்தது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. தென் அதிலேயே அப்ஸ்டாக்ஸ் டிஜிட்டல் பார்ட்னரா ஆத்தரைஸ்டு பெர்சனா ஆகுறதுக்கும் சான்சஸ் கிடைச்சதுங்க. பட் மத்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நண்பர் எழுதியிருந்தாரு. எஸ்பிஐ செக்யூரிட்டீஸ்ல இருக்கிறதா எழுதியிருந்தாரு. தென் ஜீரோதால இல்லன்ற மாரி ஒரு நண்பர் கூட எழுதியிருந்தாருங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் சைடு போகாம ட்ரஸ்டபிள் புரோக்கர் சைடு போறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணுதுங்க. அதைத் தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் வந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் தர்றாங்க இல்லையா? அந்த டிவிடெண்ட் தர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த மாரி உங்களோட டிவிடெண்ட்ல டாக்ஸ் புடிக்க வேணாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் தான் அவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறேங்க. நான் பெரும்பாலும் இந்த ஃபார்ம் அனுப்புறதே கிடையாது. நம்மளுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சம் டிவிடெண்ட் தாங்க வரும். பெரும்பாலும் எனக்கு வர்ற டிவிடெண்ட்ல டிடிஎஸ் புடிச்சிட்டு வர டிவிடெண்ட்ன்னு பார்த்தோம்னா, பிஜி இன்வைட் தான். மத்த டிவிடெண்ட் எல்லாமே முழுசாவே எனக்கு வந்துரும். அந்த டிவிடெண்ட் அப்படியே இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றப்ப, இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட்னு போட்டு அத அப்படியே இன்கம் சோர்ஸஸோட சேர்த்துருவோம். தென் டிடிஎஸ் அதாவது பிஜி இன்வைட்ல புடிச்ச டிடிஎஸ் அதிலேயே காட்டுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்பொழுதுமே இத அனுப்புறது இல்லங்க. நான் டாக்ஸ் ஃபைல் பண்றப்ப இத அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அடுத்து மாஸ்டெக் அப்படின்ற ஒரு நிறுவனத்த பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிங்க. PE வந்து 18ல இருக்கு. தென் டெட் டூ ஈக்விட்டி 0.23 ரொம்ப அதிகமா இருக்கு. பிரைஸ் டு புக் 3ல இருக்குங்க. நம்ம வந்து இவ்ளோ வேல்யூவேஷன்ஸ்ல ப்ரமோட்டர் யாருன்னு தெரியாத நிறுவனத்துக்குள்ள ஒரு ஸ்மால் கேப்க்குள்ள போகணும் அப்படின்ற அவசியம் இருக்கா? அப்படின்றதாங்க என்னுடைய கேள்வி. விப்ரோவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட வேல்யூவேஷன்ஸ் HCL, இன்ஃபோசிஸ், TCS இது எல்லாத்த விட கம்மியா தான் இருக்கு. அது போக ஸ்மால் கேப் ஐடில HGS எடுத்து வச்சிருக்கோம். ஹிந்துஜா குரூப் தான் உங்களுக்கு ப்ரமோட்டர். ப்ரமோட்டர் தெரியும். அதனால நம்ம வந்து அத வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி புது கம்பெனிஸ்ல என்டர் ஆகுறது வந்து நெறைய சிக்கல் இருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்ப ஐடிஸ் ஏற்கனவே பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி ஸ்மால் கேப் எல்லாம் நம்மளுக்கு தாங்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.